ராஜா கிருஷ்ணதேவராயருக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், மிகவும் மதிப்பார். வயதான அவங்க அம்மா சமீபத்தில் தான் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அவங்கள சோதித்து பார்த்த அரண்மனை வைத்தியர் ராஜா கவலைப்படுற மாதிரியே ஒரு விஷயத்த சொன்னார். உங்கள் அம்மா அதிக நாள் வாழ மாட்டாங்கன்னு, சீக்கிரமே இந்த மண்ணுலகை விட்டு போயிடுவாங்கன்னு. ராஜாவுக்கு அதிக மனக்கவலை, உடைஞ்சு போனார். அவரோட அம்மா பக்கத்தில் போய் உட்காந்து மெதுவாக கேட்டார், அம்மா உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? நீங்கள் எங்களை விட்டு போகும் முன்னாடி சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். அவங்க அம்மா மெதுவாக சொன்னாங்க, கடைசி முறையாக நான் ஒரு மாம்பழம் சாப்பிடணும். அது மாம்பழ பருவம் இல்லை அப்படிங்கிறதுனால ராஜா அவரோட பரிவாரங்களையெல்லாம் திசைக்கு ஒரு பக்கமாக அனுப்பி மாம்பழத்தை தேட வச்சார். அவர்கள் பல தூர இடங்களுக்கு சென்றும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்குள் அவரது அம்மா இறந்து விட்டார். ராஜா மிகவும் நொந்து போனார். அந்த துக்கத்துடன் தனது அரண்மனை புரோகிதர்களை அழைத்து கேட்டார், எனது அம்மாவின் ஆன்மா சாந்தி அடைய ஏதாவது வழிபாடு அல்லது சடங்கு இருக்கா அப்படின்னு. புரோகிதர்கள் கூறினார்கள், பேரரசே, நீங்களே 108 தங்க மாம்பழம் செய்து அதை 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தால் உங்கள் அம்மா மனம் சாந்தி அடையும். உடனே ராஜா சம்மதத்துடன் தங்க மாம்பழம் செய்யப்பட்டு எல்லா புரோகிதர்களுக்கும் வழங்கப்பட்டது. தங்களது அதிர்ஷ்டத்தை நினைத்து எல்லா புரோகிதர்களும் மகிழ்ந்தனர்.